பழனியில் ரூபாய் 100 கோடியிலான சொத்து சட்டவிரோத பத்திரப்பதிவு என புகார் வந்திருக்கிறது. சட்டவிரோத பத்திரப்பதிவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜிடம் கேட்கலாம். யுவராஜ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோவிலுடைய அடிவாரத்தில் 100 கோடி மதிப்பிலான சொத்தை தனிநபர்கள் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து அதனை ரத்து செய்ய கோரியும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்காக வழக்கு பதியப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இதற்கான அந்த சொத்துக்களை மீட்க கோரியும் அதனை எதிர்த்து ரத்து செய்ய கோரியும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்து அறநிலையத்துறையின் சார்பில் வழக்கானது பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பத்திரப்பதிவினை ரத்து செய்தும் மேற்படி பத்திரப்பதிவு மேற்கொண்டிருக்கக்கூடிய அலுவலர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர், மதுரை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் ஆகியோருக்கு அனைத்து ஆவணத்துடன் விரிவான அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும், மேலும் மேற்படி பத்திரப்பதிவு தொடர்பாக தகுதியில்லாத ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு மேற்கொண்டிருக்கக்கூடிய தொடர்புடைய தார்பதிவாளர், கிரயம் எழுதி கொடுத்தவர் மற்றும் வாங்கியவர்கள் ஆகியோர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மேற்படி இந்த இடத்தில் வருமானத்தினை திருமண பராமரிப்பு மற்றும் பூஜை, கைங்கரிய செலவு ஆகியவைகளுக்கே செய்து வரவும் அந்த சொத்துக்களை யாருக்கும் விற்பதற்கோ வில்லங்கப்படுத்துவதற்கோ உரிமை இல்லை என பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூலம் பெறப்பட்ட இந்த திருமண சொத்தை தனிப்பட்ட சொத்தாக கருதி எவரும் விற்பனை செய்ய இயலாது எனவும், இந்த நிலையில் தண்டபாணி ஐயா என்பவரால் மேற்படி சொத்து தனிநபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதால் மேற்படி கட்டளையினை பாதுகாக்கும் பொருட்டு சொத்துக்களை மீட்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் இணை ஆணையர், செயல் அலுவலர் இம்மடத்தின் தக்கராக நியமனம் செய்யப்பட்டு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் இந்த சொத்துக்களை மீட்கும் பொருட்டு அங்கு இருக்கக்கூடிய இணை ஆணையர், செயல் அலுவலர் இந்த மடத்தினுடைய தக்கராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் தொடர்ந்து தண்டபாணி என்பவரால் இந்த மடத்தினுடைய தக்கராக இணை ஆணையர், செயல் அலுவலர் நியமிக்கப்பட்ட உத்தரவினை நீக்கம் செய்ய வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு தாக்கல் செய்யப்பட்டும் அதில் இறுதியாக எந்த தகுதியும் மனுதாரருக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றும் தக்கரான இணை ஆணையர், செயல் அலுவலருக்கு சாதகமாகவும் வழக்கினை தள்ளுபடி செய்தும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தண்டபாணி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் நீதி பேராணை மேல்முறையீடு வழக்கினை தள்ளுபடி செய்து தக்க நியமனத்தினை உறுதி செய்தும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக இந்த பதிவிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர்.